ஹாய் ஸ்பாடன்ஸ். இனி வீடியோவில் நம்ம ஒரு 3 பேரை போட்டு தள்ள போகிறோம், சரிங்களா? அந்த போட்டு தள்ளுறதுல எதுக்கு கொஞ்சமாக சப்ஸ்கிரைபெலாம் கொஞ்சம் ஒரு வேணாம் சொல்லும் போதே வாயெல்லாம் கொள்ளுது. எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்கப்பா. பல பேர் வளர்த்தி விட்ருக்கீங்க. அந்த மாதிரி இந்த சின்ன பையனையும் கொஞ்சம் வளர்த்தி விடுங்க. சரி, நம்ம குடும்பம் மேட்ரு பண்ணுவோமா? அதனால் நம்ம போட்டு கொள்ளக்கூடாது. அழகான பாப்பாவா இருந்தாலும் வரமாட்டேன்டி. இதில் எப்படி கொள்றதுன்னு தெரியல. அவன் அந்த டப்பாவை எடுத்து முன்னாடி வச்சோடனே பிரேக் அடித்து அவள் கம்பி முட்டி அவளே செத்து போயிட்டா ஸ்பாடன்ஸ். இப்போ நீங்கள் ஓட்டும்போது இந்த மாதிரி கம்பியில் முன்னாடி வைக்காதீங்க. ஓகே, சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ணுறது? ஓகே, வேகமாக போய் அடுத்த ஆள் மோட்டர் பண்ணுவோம். அடுத்த ஆள் தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு நீங்கிட்டு இருக்காரு. ஷார்க்கை வச்சு கொள்ளணுமாம்மா. சரி, இவனை எப்படி கொள்ளணும் எனக்கு தெரியுமே. அந்த மீனை வச்சு இவன் காலை கடிக்க வச்சா ரத்தம் வரும். அந்த ரத்தத்துக்கு அட்ராக்ட் ஆகி ஷார்க்கு வரும். ஷார்க்கு வந்தோடனே ஒரு கூது சோழி முடிந்தது. பாருங்க, அவன் ரத்தம்லாம் எப்படி தெரியுது. அந்த மாதிரி கொஞ்சம் இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் கொஞ்சம் தெரிவிக்க விடுங்க. அவன் சோலை தூக்கிட்டு போவோம். கொஞ்சம் சின்ன பையன் கொஞ்சம் கேட்குறேன்னு பண்ணி கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். அப்படியா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விழுத்தனம் அதான். சரி, ஓகே. பெரிய கர்ணன் நினப்பு உள்ளே விட்டுனுக்குறான். ஒன்று எப்படி கொள்ளணும்னு எனக்கு தெரியுண்டி. இந்த கல் எடுத்து மேலே வச்சா தேன் கூடு கீழே வந்து தேன் கூடு வந்தது கூட தெரியாமல் குத்துறான் பாரு. யாராடி மேலே இருக்கிறதே விசேஷம். ஓகே, இந்த 3 பேரோட இறப்புக்கு சமானமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீ தாண்டா போட்டு தரணும் நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்காக தான் போட்டு தரணும் ஸ்பாட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே தெரிய விடுங்க. அப்புறம் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். அந்த ஷார்ட் ஃபிலிமு நம்ம சேனலில் இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ பார்த்துட்டு அனைத்து ஸ்பாட்டன்ஸ்க்கும் நன்றி. லவ் யூ ஸ்பாட்டன்ஸ்.